ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து விச் இஸ் மோஸ்ட் காமன் அண்ட் மோஸ்ட் சீரியஸ். தட் இஸ் நத்திங் பட் டயபெட்டிஸ். ஸோ இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு இல்லை நம்ம ஃபேமிலி எங்கேயோ ஒரு இடத்துல சுகர் இருக்குது அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம கேட்டிருப்போம். ஸோ டயபெட்டிஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் சுகர் அண்ட் ஸ்வீட்ஸ். தெர் இஸ் மோர் பியாண்ட் தட். அப்போ டயபெட்டிஸ்னால் என்ன அப்படின்னா, சிம்பிளாக எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாடிக்கு எனர்ஜி வேணும்னா குளுக்கோஸ் வேணும். அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இஃப் திஸ் குளுக்கோஸ் ஹேட் டு என்டர் இன் டு த செல்லுக்குள்ள இந்த குளுக்கோஸ் போகணும் அப்படின்னா வி நீட் அ ஹார்மோன் கால்ட் அஸ் இன்சுலின். இந்த இன்சுலின் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பேன்க்ரியாஸ். ஸோ இப்போ இதில் ரெண்டு ப்ராப்ளம் வரலாம். ஒன்று வந்து நம்ம பாடி இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கிறது, விச் இஸ் அன் அப்சல்யூட் இன்சுலின் டெஃபிஷியன்சி. ஸோ இதனால வர்றது வந்து டைப் 1 டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் என்ன வரலாம் அப்படின்னா, பாடியில் வந்து வி ஹாவ் அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் இருக்கும், பட் பாடியால் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியாது, விச் இஸ் நோன் அஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதனால வர டயபெட்டிஸ் வந்து வி கால் இட் அஸ் டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ இப்போ இந்த டயபெட்டிஸோட ரிஸ்க் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறது, நெக்ஸ்ட் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு, அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ், அப்புறம் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் டயபெட்டிஸ். ஸோ இப்போ இந்த டயபெட்டிஸால ஒய் டயபெட்டிக் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னா, ஸோ இது உங்களோட பாடியில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிடும். ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஐல டயபெட்டிக் ரெட்டினோபதி வரலாம், டயபெட்டிக் கேட்ராக்ட் வரும், அப்புறம் ஹார்ட்ல வந்து இட் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக், பிரெயின்ல இட் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஸ்ட்ரோக் இன்வால்விங் த பிரெயின் வெசல்ஸ். அதுக்கப்புறம் டயபெட்டிக் நியூரோபதி வரும், நெஃப்ரோபதி வரும். அந்த மோஸ்ட் காமன் அண்ட் சீரியஸ் இஷ்யூ இஸ் ஃபுட் அல்சர். அந்த ஃபுட் அல்சர் ப்ராக்ரஸ் ஆகி ஆம்பிடேஷன் வரைக்கும் போகலாம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ். நவ் மூவிங் ஆன் டு த சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ், எக்ஸசிவ் தர்ஸ்ட் இருக்கும், எக்ஸசிவ் யூரினேஷன் இருக்கும், இப்போதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், திடீர்னு அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும், மைல்டாக ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணால் கூட தேல் ஹாவ் டயர்ட்னஸ் அண்ட் வீக்னஸ். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட் தே ஹாவ் ஃபீலிங் ஆஃப் இந்த நம்னஸ் அண்ட் டிங்லிங் சென்சேஷன் சொல்லுவாங்க, ஊசி குத்துற மாதிரி கை காலில் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த சிம்டம்ஸ். அதுவும் இல்லாமல் தேல் ஹாவ் புவர் வூண்ட் ஹீலிங். ஏதாவது சின்னதாக கட்டு இல்லை வூண்ட்ஸ் ஏதாவது சின்னதாக இருந்தால் கூட இட் டேக்ஸ் அ லாங்கர் டைம் தேன் யூஷுவல் டு ஹீல். அப்புறம் ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். தீஸ் ஆர் சம் ஆஃப் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ். ஸோ இப்போ இந்த டயபெட்டிஸை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜர் பார்ட் இஸ் பிளேட் பை த மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நம்ம மேனேஜ் பண்ணாலே வி கேன் மேனேஜ் டயபெட்டிஸ் டு அன் எக்ஸ்டென்ட். ஸோ அதுதான் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸில் வி ஹாவ் ஸ்லீப் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஃபுட் கேர் பற்றி இருக்கணும், ரெகுலர் செக்அப் பற்றி சொல்லியிருக்கணும், அதுக்கப்புறம் டயட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா, டயபெட்டிஸ்னா இப்போ இது என்ன ரைஸே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் த ரைஸ், அதோட குவான்டிட்டி. நம்ம டயட் எடுத்துக்கிறப்ப ரைஸ் வந்து அதிகமாக சாப்பிட்டாம கம்மி குவான்டிட்டி இருந்து கூட ப்ரோட்டீன், ஃபைபர் அதெல்லாம் இன்டேக் பண்ணும். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வராங்க, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுவோம். அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் ஜஸ்ட் வாக்கிங் போங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாதுல்ல. ஒரு டேஸில், ஒரு வீக்ஸில் எவ்வளோ நேரம் வாக்கிங் போகணும், அந்த வீக்ஸில் எவ்வளோ டைமிங் வாக்கிங் போகணும், எந்த டைமிங் போனால் பெட்டரு, அது பிரிஸ்க் வாக் பண்ணணுமா, ஜாகிங் பண்ணணுமா, என்ன ஃபுட் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வி ஹாவ் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் டு த பேஷண்ட். ஸோ இது எல்லாத்தையும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அலோன் ஐ ஹாவ் மேட் இட் பிடிஎஃப். ஸோ நீங்கள் பிடிஎஃப்ல கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்கள் டிஎம்க்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. சேவ் இட் ஃபார் லேட்டர்.